guys, welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து ஒரு vlog வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி நினைச்சேன். பேபிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட போஸ்ட்மார்ட்டம் டேட் அப்புறம் அதுக்கு என்னென்னலாம் நான் வந்து பண்றேன் அப்படின்றதையும் நீங்க வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இன்னொன்னா அப்படியே vlogs வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்றைக்கி தான் வந்து இந்த vlog வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி உட்காந்துருக்கேன். ஸோ மேபி எந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் vlogs இப்போலாம் எடுக்க முடியுது. மோஸ்ட்டாக இப்போ அவங்க கூடயே இருக்கிறதுனால நிறைய vlogsலாம் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியறது இல்லை. ஸோ எங்களுக்குமே வந்து டைமே இருக்க மாட்டேங்குது எடிட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ எஸ், இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பாப்பா கூடயே இருக்கிறதுனால எங்களால் வந்து vlogs வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்க முடியல. பட் இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து vlogs வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரீவியஸாகவே ஒரு 2-3 வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டு தான் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தேவைப்பட வேண்டியது இருக்குது. நம்ம வந்து முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக்னு ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் முக்கால்வாசி பொருள் வந்து தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து தனியாக வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இப்போ 3 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 3 monthsக்குள்ளே நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். வித் ப்ரைஸோடு நான் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சிலதுக்குலாம் எனக்கு ப்ரைஸ் பண்ணி ஞாபகம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னென்னலாம் வந்து என் பேபிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இது வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இதுதான் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல எந்த வித கட்டாயமே கிடையாது. நான் என் பாப்பாவுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன். என் பாப்பாவுக்கு இது எல்லாமே ஒத்துக்குது. எந்த வித அலர்ஜிஸ், எந்த வித ரேஷஸ் இதெல்லாம் எல்லாமே என் பாப்பாவுக்கு இதெல்லாம் தான் வந்து செட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த vlog. ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க இதுக்குள்ளே போயிடலாம். உன்னால நானும் கண்ணாடி போல உடைஞ்சே போனேன். உன்னால நானும் காத்தாடி போல பறந்தே போனேன். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஷீட்ஸ். ட்ரை ஷீட்ஸ்னால் இந்த மாதிரி வந்து மேட்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நான் 3 செட் வாங்கியிருந்தேன். 3 செட் 200 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். 2 வந்து துவைக்க போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ லாங்கில் உள்ளது. ஏன்னா வந்து அவங்க யூரின் மோஷன் எல்லாமே வந்து பாஸ் பண்ணும்போது நம்ம பெட்லேயோ இல்லை நம்ம மேலேயோ வந்து ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் உள்ளது தான். இது வந்து நம்மளுக்கு வந்து காட்டனில் வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ட்ரை ஷீட் வந்து நான் தேடினப்போ எனக்கு காட்டனில் வந்து அவைலபிளாக இல்லை. அதுவும் இல்லாமல் ட்ரை ஷீட் வந்து காட்டனில் கொடுப்பாங்களான்றதும் எனக்கு நாட் ஷுர். ஸோ அதனால் இது வந்து நார்மலாக ஒரு 200 rupeesக்கு 3 ஷீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக டார்க் கலர்ஸில் இருந்துச்சுன்னா யூரின் மோஷன்லாம் வந்து பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்காது. லைட் கலர்ஸ்னால் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மேலேயும் பெட்லேயும் வந்து ஆகிடுவாங்க அப்படின்னு. செகண்ட் ஒன் டயப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா, என் பேபிக்கு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு பாப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மேமி போக்கோ பேண்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா நாளுமே வந்து அதான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். இது ரெண்டுமே நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேமி போக்கோ பேண்ட்ஸ் வந்து வாங்கினது எல்லாம் காலி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பேண்டிஸ் மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட பேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தோணுச்சு. அதனால் பேம்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், இந்த டயப்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து மாற்றி வந்து பாப்பா வந்து 1 month வரைக்குமே நான் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது காலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் கிட்ட எல்லாமே வந்து ஒரு ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறம் டாக்டர் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணும்போது பாப்பாவுக்கு வந்து ரேஷஸ் வந்துருக்கு, டயப்பர் வந்துட்டு நீங்கள்
யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டயப்பர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டயப்பர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினது தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா பிராண்டில் உள்ள டயப்பர் க்ரீம். இந்த க்ரீம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தைஸ்கிட்டையும் பாப்பாவோட பேக் சைட்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேம்பர்ஸ் போடுற பட்சத்தில் பாப்பாவுக்கு எந்த வித ரேஷ் க்ரீமோ எந்த வித ரேஷஸுமே வரல. ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து நிறைய வாங்கிட்டேன் நான். இப்போ இது எத்தனாவதுன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு வந்து ரேஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. பாப்பாவுக்கு போய் இது ரொம்ப எதுவுமே சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இந்த டேமேஜும் வந்து ஆகாமல் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப வாங்கிட்டேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹக்கீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் டைப்பர்ஸில். இதில் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளும் கூட, உங்களுக்கு வந்து எந்த வித எதுவுமே இருக்காது, பாப்பாவுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ்லேயே வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இடத்துல வந்து இதுவாகக்கூடாது அப்படின்ட்டு. இது ஆனால் வந்து அவங்களே வந்து அப்படி தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. லைக் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெச்சபிளாக தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பாப்பாவுக்கு வந்துட்டு எந்த எதுவுமே இருக்காது. கீழேயுமே வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம வந்து கம்மில் வந்து போட்டதுக்கப்புறமே கூட நிறைய வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் வந்து வாங்கணும். ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கினா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டைப்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். என் பாப்பாவுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக. இது போக நான் டைப்பர்ஸ் வந்து எல்லா நேரமும் யூஸ் பண்ண மாட்டேன். 24 hours. இப்போ 24 ஹவர்ஸில் வந்துட்டு அவன் காலையிலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் அப்படி வரைக்குமே வந்து லைக் லங்கோட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது வராங்க லைக் ஒரு 1 hour தான் அப்படின்னா கூட நான் வந்துட்டு இந்த கிளாத் டைப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ 1 hourல வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னா கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம நைட்டு வந்துட்டு மாற்றிட்டே இருக்க முடியாது இல்லையா. நைட்டு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம ஃபீல் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பாதி வரைக்கும் போயிடும். ஸோ அந்த டைமில் மட்டும் 2 hours ஒன்ஸ் வந்து டைப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஹீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்ற நேரம் இப்போ 1 hour 2 hours எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், யாராச்சும் வந்து பார்க்குறதுக்கு வராங்க அந்த மாதிரி இருக்குன்னா நான் இந்த கிளாத் டைப்பர்ஸ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து எதுவுமே ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு குட்டி இந்த நம்ம வந்து பேட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அப்சர்வேஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். லைக் இங்கே வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம அட்ஜஸ்டபிளாக வந்து நம்ம பாப்பாக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதிலே நான் வந்து 2 பேட்டர்ன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் இது வந்து 3 years வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன் டைப்பில் வந்து வரும். அதில் வந்து இன்சர்ட்டாக இந்த மாதிரி பேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இதுதான். இது வந்து உங்களுக்கு வெல்க்ரோ டைப்பில் வரும். ஸோ இப்போ வந்து டைப்பர்ஸ் பார்த்தாச்சு. டைப்பர்ஸ்க்கு வந்து வைப்ஸ் இருக்கும்ல. ஸோ வைப்ஸ் என்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹிமாலயா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயா வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஓவராக இல்லை, ரொம்பவே வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஹிமாலயா தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பேபி வந்து பிறந்ததுலேருந்தே நான் வந்து ஹிமாலயா மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து எனக்கு என்னோடய பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக்கிங்காக வந்து வாங்கிடுவேன். ஒரு ரெண்டு செட்டாக வந்து வாங்கிட்டோம்னா ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து 200 rupees வந்து வரும். ஸோ இந்த வைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஹிமாலயா பிராண்ட் வந்து. ஸோ இதில் எந்த வித ஃப்ராக்ரன்ஸுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஈஸி அப்சர்வேஷனாகவும். இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சு அப்போலாம் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு. ஸோ அந்த விட்டமின் டி வந்து பாப்பா வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எடுத்துக்கிறாங்க. லைக் அந்த ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொன்னதுலேருந்து பாப்பா வந்து விட்டமின் டி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து இதுதான். லைக் அந்த சிரப் வந்து இப்படி இருக்குது. எத்தனை பேரோட பாப்பா வந்து இது டெய்லியுமே வந்து இன்டேக் பண்ணிக்கிறாங்கன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என் பாப்பாவுக்கு வந்து நான் 1 ml வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பாப்பாஸ்க்கு வந்துட்டு எத்தனை ml வரைக்கும் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்.
அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சோப் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டெடி பேர் சோப். ஸோ டெடி பேர் சோப் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கிட்ஸ் இருக்காங்கன்னா அக்காவோட பாப்பாஸ் எல்லாருமே வந்துட்டு டெடி பேர் சோப் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதோட ஸ்மெல்லே வந்து பிடிக்கும். அது என்னமோ அது நல்லாயிருக்கும் அந்த டெடி பேர் பிராண்டில் இருக்க சோப். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்குன்றதுனால நானும் என் பாப்பாவுக்கும் அதே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ என் பேபிக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 டேஸ் மட்டும் நான் ஹிமாலயாவே வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த சோப்ஸ் வந்து என்கிட்ட அந்த கிட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெடி பேர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேபிக்கு வந்து பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் வந்து ஃபேஸில் இதெல்லாம் வந்து லோஷன் தான் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பவுடர் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கழுத்துக்கு இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பிராண்டில் இருக்க பேபி வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக. மோஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிமாலயா தான். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, நான் அதுதான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ மசாஜ் ஆயிலுமே நான் வந்து ஹிமாலயா பிராண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எந்த ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது, நீங்கள் ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. ஓனாக என் பேபிக்கு என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு தேங்காய் பொட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். லைக் நான்வெஜ்ஜில் கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து குழச்சி அந்த பாப்பாவுக்கு வந்து வச்சா அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு எப்படி ஸ்டே மை எப்படி வந்து ஸ்டே ஆகுமோ அதே மாதிரி வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஐடெக்ஸ் அந்த காஜலை விட இது கொஞ்சம் சேஃப்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது வந்து பெரியவங்க வீட்டில் சொன்னது தான். ஸோ அதனால் அவங்க சஜஸ்ட் பண்ணதுனால வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இந்த வேங்காய் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு. உங்களில் எத்தனை பேர் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு அப்பப்போ வந்து ஏதாவது இஷ்யூ வந்துடுது. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் வந்து ஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாத டைமில் மில்க் வந்து பம்ப் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிராண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லவ்லாப் பிராண்டோடது. ஸோ இதுலேருந்து ஃபீடிங் பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஸோ இது கொஞ்சம் பிக்கர் சைஸாக வந்து இருக்குது. லைக் பாப்பாவுக்கு வந்து நான் வாங்குறப்பே இந்த மாதிரி ஆன்லைனில் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துச்சு. ஸோ இதோட நெப்பல் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து செட் பண்ணவே முடியல. அவங்களுக்கு வந்து ஒமட்டது தான் வருது. ஸோ அதனால் வந்து இதை நான் ஃப்யூச்சரில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது அப்போ சங்கில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த நெப்பல் வந்துட்டு ஸோ எஸ், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ லவ்லாப் பிராண்டோடது எல்லாமே குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து என் பாப்பாவுக்கு இப்போ இது வந்து எடுத்துக்க முடியல. ஸோ கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறமேட்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படியே பாப்பா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக இது அதுன்னு எதுவுமே வந்து வாங்கலை. இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கிளிகிளிப்பு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கிளிகிளிப்பு அண்ட் இந்த ட்ராகன் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இது வந்து நம்ம அப்படி கீ கொடுத்தோம்னா அது வந்து ஜங்கன்னு வந்து ஆடிட்டே இருக்கும். லைக் திஸ். இது ரெண்டும் வந்து வச்சு விட்டுனா ஒரு வார்த்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இவங்க 2 பேர் கூட பேசிட்டே இருப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஃபேனு தான். ஸோ ஃபேன் வந்து நம்ம ஆஃப் பண்ணி போட்டுட்டு விளையாடிட்டு கிடப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு அது சுற்றுறது பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். ஸோ இது 3 தான் இப்போ கரண்ட்டாக அவங்களோட விளையாட்டு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மேட்டு அப்புறம் வந்து என்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இது மாதிரி நான் எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ இப்போ வந்து பாப்பாவாக இருக்க விடலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா எல்லாமே பொறுமையாக கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா விளையாடிட்டு ஹாப்பியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ எஸ், இதில் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் என்னோட இதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ அப்கமிங்கில் வந்து வரும்.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது vlogs வந்து நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து டிவி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எஸ், இதெல்லாம் நான் ஷேர் பண்ண நினச்சேன். இவ்வளோ நேரம் என் பையன் பேச விட்டதே பெரிய விஷயம். ஸோ அடுத்து அவனை போய் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால் இந்த vlog நான் அதோட வந்து எண்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாவது வந்து கொஷின்ஸ், நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து காமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இல்லை பர்சனலாக ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் வந்து மெசேஜும் பண்ணுறீங்க. பர்சனல் கொஷின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். So yes, thank you for watching. Keep supporting. Bye bye.